அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம். மகர ராசி மகர லக்னங்கும் பொழுது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கான ஜனவரி மாத பலன்கள். இப்போ இந்த மகர லக்னக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாகவே இந்த லக்னக்காரர்களுக்கு ஒரு மந்தமான நிலையில் தான் இவங்க பொதுவாகவே இருப்பாங்க. மிக முக்கியமாக மிக எளிதில் காதல் வயப்படக்கூடிய ஒரு லக்னக்காரர்கள்னா இவங்க தான். அதே போல் தாயின் மூலமாக தான் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களும் இவங்க தான். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கள சளித்தொல்லை கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அதை கவனத்தில் எடுத்துக்கட்டும். அதே போல் இந்த மாதம் அவர்களுக்கு விரயம்தான் மாதம். இவங்க யார் அப்படின்னா, செலவு பண்ணும் பொழுது என்ன செலவு பண்ணுறோம் கணக்கு வழக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆகா இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே, கணக்கு யோசிக்காமல் செலவு பண்ணிட்டோமேன்ட்டு. ஸோ எல்லோரும் கவனமாக இருந்துக்கோங்க. மகர லக்கணக்காரர்களுக்கு இந்த மாதம் விரயமான மாதம் தான். நிறைய சந்தோஷங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்களுக்கு வீடு வாங்க நினச்சவங்க வீடுக்காக சுப விரயம் பண்ணுவீங்க. வண்டி வாங்குறதுக்காக புது வண்டி வாங்குறதுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் என்னங்கிறத முதலே முடிவு பண்ணி உங்களுக்கு ஏற்ற செலவுகளை தெரிந்து பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக செலவு பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கண்மூடித்தனமாக செலவு பண்ணிவிட்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, அதுவும் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஆளுகள் தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இது காட்டுது. ஸோ மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வரவுக்கேற்ற ஒரு தரமாக உங்களுக்கு தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள். கடன் வாங்குவதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக வாங்குங்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை வீட்டில் ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் அவங்க ஹாப்பியாக தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு சந்தோஷத்துக்காக நிறைய விஷயம் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை தெரிந்து பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்கிறத, இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டை நீங்களே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். செலவை எவ்வளோ ஆகுதுன்னே தெரியாமல் மட்டும் பண்ணிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க. கூடுமான வரை கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய அமைப்பு அப்படி தான். ஏன்னா கடனை வாங்கிட்டு முடிகிறது தான் உங்களுடைய வேலையை. இது இந்த லக்னக்காரங்க பெரும்பாலும் இந்த நேரத்தில் இந்த மகர லக்னம் போகிறவங்களுக்கு அதை யோசிக்காமல் பண்ணிடுவாங்க. அது அந்த மாதிரி நிலை இருக்குது. ஸோ கொஞ்சம் கடன் வாங்கிக்க வேண்டாம், பரவாயில்ல. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வாங்க முடியுமோ அதையே உங்களுடைய செலவாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே போல் வேலையில் நீங்கள் இன்னொரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, வேலை மனசுக்கு பிடிச்ச வேலைக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க மகர லக்னம். அவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய பேர் இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிலர், அவங்களுக்கு ப்ரொமோஷனும் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிக மிக கவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயத்தை நீங்கள் இங்கே கவனத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும். ஒன்று, செலவை தெரிஞ்சு பண்ணுங்கள். கடன் வாங்காமல் தெரிஞ்சு பண்ணுங்கள். மிக முக்கியமான இன்னொன்று என்னென்னா, உங்கள் தந்தையிடம் அப்பா இருந்தாருன்னா அப்பாக்கிட்டையும் சரி, அதே போல் உங்களுடைய அண்ணன் அல்லது அக்கா இவங்க 2 பேர்கிட்டையும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா சண்டையிடுவதற்கான, அவங்களே உங்களை திட்டுவதற்கு, உங்களை வம்பிழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சூழ்நிலை ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் உங்களை தவறாக நினச்சி உங்களோட சண்டை போட வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் சட்டுன்னு டென்ஷன் ஆகி யோசிக்காமல் வார்த்தைகளை விடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. ஸோ சட்டில்டாக பேசுங்க, அமைதியாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. அவங்க கோபப்பட்டாலும் கோபப்படாதீர்கள். உறவுகளோடு கோபப்பட்டு சண்டையிட்டு வார்த்தையில் விட்டுறாதீங்க. அது உங்களே நீங்கள் சபிச்சுக்கிறதுக்கு சமம். ஸோ கவனமாக இருங்கள். வார்த்தைகள் முக்கியம், சரிங்களா? ஏன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய இடம் உங்களுடைய அண்ணனிடம் அப்பாவிடமிருந்து ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு முக்கியமானது இதுதான். மெயினாக இந்த மாதம் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக உண்டு. அதே போல் நண்பர்களுடன் அதிகமாக பிளான் போடுவீங்க. அங்கே போகலாம் இங்கே போகலான்னு வெளியூர் சுற்றுலா போகிறதுக்கான பிளான் போடுறதுக்கான தன்மைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் ஆகிறதுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். அது சார்ந்த மனநிலை உருவாகும்.
அதுக்கான அமைப்புகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுக்களும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் காதல் வயப்படக்கூடியவர்கள், காதல் திருமணம் செய்வதற்கான இவங்க சும்மா இருந்தாலும் இவங்களை தேடி வந்து காதல் செய்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் தான் திருவோண நட்சத்திரக்காரர்கள். அதை பண்ணிட்டு வேறு பல விஷயங்களை அவங்க சந்திப்பாங்க. அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறும். பெரும்பாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு நட்சத்திரம், நல்ல ஒரு நட்சத்திரமானா. சரி, ரைட்டு, அவ்வளோதான். எல்லோரும் முக்கியமாக நான் சொன்ன அந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதம் மகரத்துக்கு மந்தமாக தான் இருப்பீங்க, சளித்தொல்லை இருக்கும். கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை மகர லக்னக்காரர்கள் பெரும்பாலும் தவிர்த்துருங்க, சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து கும்பராசி கும்பலக்கண நண்பர்களுக்கான காணொலியில் காண்போம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலனை தெரிஞ்சு கொள்ளலாம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.